So next we can see the Z parameter. So other name for Z parameter is open circuit impedance parameter. Okay. So here, see listen, here I1 and I2 are the independent variable and V1, V2 are the dependent variable. Okay. So it is very, very important. So listen, in this, here there are many type of parameters. So voltage in two ports and current in two ports. So voltage in first port and voltage in second port, that is V1 and V2 are the dependent parameter, I1, I2 are the independent variable. So நம்ம equation எப்படி எழுதணும்னா, first you want to write the dependent variables. Okay, so what are the dependent variable? V1, V2 dependent. So dependent variable first எழுதணும். Okay, next write the independent variable. Independent variable இதெல்லாம் I1 I2 எழுதிக்கோங்க. Here also I1 and I2. Okay, write the independent variable. So dependent variable equal to அந்த பக்கம், independent variable in this side. Okay, so now write the impedance value. So how will you write impedance? Impedance Z is in the one Z11. Okay, so when you write the coefficient of I2 எழுதும்போது B1 ல உள்ள 1 and I2 ல உள்ள I2. Okay, so இங்கே எழுதும்போது எது எழுதுவோம்? V2 2 the I1 ல உள்ள 1. இங்கே எழுதும்போது என்ன எழுதுவோம்? V22. Okay, so it is the equation. இதுதான் நம்மளோட Z parameter equation. V1 equal to Z11 I1 plus Z12 I2. V2 equal to Z21 I1 plus Z22 I2. Okay, so இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதும்போது என்ன எழுதுவோம்? அந்த coefficient மட்டும் V1 V2, இங்கே Z11 Z12 Z21 Z22 இதை எழுதுவோம். Okay, so இங்கே வந்து எதை எழுதுவோம்? current value, that is the independent variable I1 I2. இது dependent variable. Okay, so dependent variable first எழுதுங்க, next independent variable, next write the equation, that is Z11 Z12 Z21 Z22. Okay, so now you want to find the values. Okay, so ஒவ்வொரு வேல்யூவை ஃபைண்ட் பண்ண போகிறோம். So first we are writing case 1. The condition is you are substituting I2 equal to 0. I2 0வாக இருக்கும்போது இந்த equation, first equation. Okay, so first equationல I2 0வாக இருக்கும்போது என்ன நடக்கும்? So take this is equation 1, this is equation 2. 0வாக இருக்கும்போது நமக்கு எது கிடைக்கும்? V1 Z11 I1. So from this you can find Z11. So what is Z11? That is the open circuit input impedance or open circuit driving point impedance. ஏன் நம்ம ஓப்பன் சர்க்கியூட் சொல்கிறோம்? இங்கே கரண்ட்டு ஜீரோவாக ஆக்கியிருக்கோம். கரண்ட்டு ஜீரோவாக இருந்தால் கரண்ட் வந்து ஓப்பன் சர்க்கியூட். ஸோ I2 0வாக்கிட்டு நம்ம என்ன வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? ஓப்பன் சர்க்கியூட் டிரைவிங், தட் இஸ் அ டிரைவிங் பாயிண்ட் இம்பிடன்ஸ். அதனால தான் ஓப்பன் சர்க்கியூட் டிரைவிங் பாயிண்ட் இம்பிடன்ஸ், தட் இஸ் Z11 is V1 by I1. Okay, and the next value is, அடுத்த வேல்யூ என்ன கொடுக்குறோம்? I10. ஓகே, இன்புட் கரண்ட் ஜீரோவாக கொடுத்துருக்கோம். இன்புட் கரண்ட் ஜீரோவை கொடுக்குறோன்னா என்ன வேல்யூ? இன்புட் போர்ட்டு ஓப்பன் சர்க்கியூட். I2 0னா அவுட்புட் போர்ட்டு ஓப்பன் சர்க்கியூட், I1 0னா இன்புட் போர்ட்டு ஓப்பன் சர்க்கியூட் கொடுக்குறோம். அப்போ என்ன வரும்? V1 equal to Z12 I2 கொடுக்குறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் இக்குவேஷனில் I1 0வாக ஆயிடுச்சுன்னா என்ன வரும்? ஃபஸ்ட் இக்குவேஷனில் I1 0வாக இருக்கும்போது என்ன வரும்? திஸ் டேர்ம் பிகம் 0. ஸோ V1 equal to Z12 I2. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன கொடுக்குறோம்? இன்புட் போர்ட்டு வந்து ஓப்பன் சர்க்கியூட்டு. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? இதிலேருந்து Z12 வேல்யூ கிடைக்கும், தட் இஸ் V1 by I2. ஸோ வாட் இஸ் திஸ் வேல்யூ இஸ் நோன் அஸ், இதுவும் கரண்ட்டை தான் நம்ம ஜீரோ பண்ணியிருக்கோம். அதனால் ஓப்பன் சர்க்கியூட் ஃபார்வர்ட் ட்ரான்ஸ்ஃபர் பாயிண்ட் இம்பிடன்ஸ். ஓகே, ஓப்பன் சர்க்கியூட்டோடைய 1 2 இருக்குது. அதனால் ஃபார்வர்ட், தட் இஸ் ஓப்பன் சர்க்கியூட் ஃபார்வர்ட் ட்ரான்ஸ்ஃபர் பாயிண்ட் இம்பிடன்ஸ். சரியா? அடுத்த நெக்ஸ்ட் வந்து I2 0. திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம்? அவுட்புட் போர்ட்டு 0 போடுறோம். ஓகே, அப்போ அவுட்புட் போர்ட் 0 போட நேரம் நமக்கு என்ன கிடைக்கும்? Z21 equal to V2 by I1. ஓகே, ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் ஓப்பன் சர்க்கியூட் ரிவர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பாயிண்ட் இம்பிடன்ஸ். ஓகே, 2 1 ரெண்டு டிஃப்ரெண்ட் வேல்யூ வந்து அது ட்ரான்ஸ்ஃபர் பாயிண்ட், சேம் வேல்யூஸாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அதை ட்ரான்ஸ்ஃபர் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஸோ ஆல்ரெடி இது Z parameter இக்குவேஷனில் பார்த்தோம். வெயிட். ஓகே, ஸோ ஹியர் I1 0வாக இருக்கு அப்படின்னா இன்புட் போர்ட் ஓப்பன் சர்க்கியூட்டர். ஸோ Z22 is equal to V2 by I2. அப்போ I1 0வாக கிடைக்கும். ஓகே, ஸோ Z22 என்ன கிடைக்குது? நமக்கு ஓப்பன் சர்க்கியூட் அவுட்புட் இம்பிடன்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ now you can draw the
equivalent circuit. So how you can draw the equivalent circuit means, see, listen. So நமக்கு input sideல இருக்கிற impedance value வந்து Z11, output sideல உள்ள impedance value வந்து Z22, input sideல உள்ள current என்னது I1, output sideல உள்ள current வந்து என்னது I2. Okay, so here if you multiply voltage source இருக்கு, what is voltage source? I into R, that is இங்க உள்ள flow I into na இங்க flow ஆகிற current I2 into, so the impedance value is Z12, 1க்கு 2க்கும் காமனாக இருக்கிறது. ஸோ இங்கே எழுதும்போது நம்ம எப்படி எழுதுவோம், Z2 ஃபஸ்ட் எழுது 2 1 அண்ட் இங்கே ஃப்ளோ ஆகிற கரண்ட் இங்கே உள்ள கரண்ட், ஓகே, I1. ஸோ இட் இஸ் த equivalent circuit of two parameters in terms of Z. Okay, so next, condition of symmetry. Okay, so how will you find the condition of symmetry? Okay, so condition of symmetry find பண்றோம்னா V1 value எப்படி எடுக்கணும்னா Vs value எடுக்கணும். Okay, V1 value is equal to Vs and V2 value is equal to Vs. Okay, that is two port is said to be symmetrical if the impedance measured at one port is equal to the impedance measured at the other port. ஓகே, ஸோ ரெண்டு இம்பிடன்ஸு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், that is open circuited கண்டிஷனாக இருக்கணும். ஓகே, ஸோ ரிமைனிங் போர்ட் ஓப்பன் சர்க்கியூட்டட் வித் ரிமைனிங் போர்ட் வந்து ஓப்பன் சர்க்கியூட்டடாக இருக்கணும். ஓகே, ஸோ தட் இஸ் த சிமெட்ரி கண்டிஷன். அப்படின்னா அர்த்தம் என்னது, V1 ஈக்குவல் டு Vs. ஸோ ஓப்பன் சர்க்கியூட் பண்ணுறோன்னா I2 கரண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ நவ் இன் திஸ் இக்குவேஷன் இதில் V1 எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும், Vsன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், I2 0. தென் யூ காட் திஸ் வேல்யூ. ஓகே, தட் இஸ் Vs by I1 ஈக்குவல் டு Z11. திஸ் இஸ் ஃபார் symmetry condition. Next is substitute V2 equal to Vs and I1 0. Again here you got the value for Z22. Similarly, the network to be symmetrical irukna rendu equalize pannunga, Vs by I1 and Vs by I2. So from this you got what is Vs by I1, Z11. Okay, Z11, and what is Vs by I2, Z22. So Z11 is equal to Z11 Z22. அப்படிதான் நான் கிடச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் தி சிமெட்ரி கண்டிஷன், நெட்வொர்க் டு பி சிமெட்ரிக்கலாக இருக்கணும்னா Z11 divided by Z22. கண்டிஷன் ஃபார் ரெசிப்ரோசிட்டி, தட் இஸ் Z11 ஈக்குவல் டு Z22. ரெசிப்ரோசிட்டியாக இருந்தால் Z12 ஈக்குவல் டு Z21. Okay, so the condition to be symmetrical means Vs by I1 value is Z11 and Vs by I2 is Z22. Okay, and next one, so another one parameter, so listen, T network. Okay, so it is the T section representation, it is ZA, ZB and ZC. So I1, V1, I2, V2. So from this we are finding what is the value of Z11. So Z11 is, what is the value of Z11? V1 by I1. So இது வந்து first loopல இருக்க impedance value எடுத்து எழுதணும், that is ZA plus ZC. Okay, so what is next, Z12. 12 means first loopல second loopல காமனாக இருக்க impedance என்னது ZC. Okay, Z12 value is equal to ZC. Next is Z21. Similarly, second loopல first loopல காமனாக இருக்க impedance ZC. So we are writing as Z21 also ZC. Next Z22. Z22 means V2 by I2. That is second loopல இருக்கிறது. Okay, second loopல என்னெல்லாம் impedance value இருக்கு, ZB plus ZC. Okay, so write all the values. So when you substitute in the place, that is V1 equal to I1, that is V1 by I1 is equal to V1 by I1 is equal to ZA plus ZC. So V1 is equal to ZA plus ZC into I1. Okay, similarly find all these parameters. So from this you can write as ZA, that is Z11 equal to, what is Z11? ZA plus ZC. So what is the value of ZA? Z11 minus ZC. Next, Z22 equal to Z22 is equal to ZB plus ZC. So what is the value of ZB? Z22 minus ZC. Okay, next Z12 and Z21 is equal to ZC. Okay, so these are the parameters which is used to find Z11, Z22 and Z12. Okay, it may be used in the problems. Thank you.